கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றும் மூன்றாவது நாள் கர்த்தருடைய மூன்றாவது நாமத்தை குறித்து தியானிப்போம். கர்த்தருடைய மூன்றாவது நாமம் என்னவென்றால் ஜெகோவா ஷாலோம். இதற்கு எவிடன்ஸான வசனம் நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 24வது வசனம். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் எபியேசரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு ஏகோவா ஷாலோம் என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் அபியேசியரின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கிறது. சோ இதற்கு முந்தின உள்ள வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்தோம்னா நமக்கு தெரியும் கிதியோன் எந்த மாதிரியான சூழ்நிலையில கர்த்தருக்கு இப்படி ஒரு பெயர் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரியும். சோ அதுல ஒரு முந்தின வசனங்கள் 6ஆம் அதிகாரத்தை முழுக்க நம்ம வாசிச்சா தெரியும். சோ முந்தின வசனங்கள்ல என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதனால 7 வருஷமா மீதியானியர் கைகள்ல ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். மீதியானியர்கள் என்ன பண்றாங்க, அதிகமாய் இஸ்ரவேல் ஜனங்களை தாக்குறாங்க. உணவுகள்ல இருந்து ஆடு மாடுகள்ல இருந்து எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்கிறாங்க. அதனால ரொம்ப இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப ஆஹ் வேதனைக்குரிய நாட்கள்ல இருந்தாங்க. அப்போதுதான் ஆண்டவர் ஒரு ப்ராஃபெட் அனுப்பி பேசுகிறார், ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி பேசுகிறார். 8வது வசனத்தை படிப்போம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையினின்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையினின்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதிருங்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார் என்று சொன்னார். சோ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நினைப்பூட்டுதல் செய்கிறார். நான் உங்களை எகிப்து தேசத்திலேருந்து உங்களை மீட்டு கொண்டேன் அப்படின்னு சொல்லுகிறாரு. அந்த தேசத்துல உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா நீங்க யாரும் என் பேச்ச கேட்கல அப்படின்னு சொல்லி தீர்க்கதரிசி மூலமாய் சொல்லுகிறாரு. அப்பொழுது கர்வாலி மரத்தின் கீழே கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, கோதுமை எல்லாம் மீதியானுக்கு சேர்ந்து தப்பி வைக்கணுங்கிறதுக்காக அதை பதுக்கி வைக்கிறாரு. அந்த டைம்ல என்னுடைய தூதனானவர் கிதியோனை சந்திக்கிறார். கிதியோனை சந்தித்தது மட்டுமல்லாம வல்ல வீரனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறார். யூஆர் மை மைட்டி வாரியர்னு சொல்லி அழைக்கிறார். கிதியோனுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு. யார் என்ன கூப்பிடுறா, யார் என்ன இப்படி மைட்டி வாரியர்னு சொல்லி கூப்பிடுறா, யார் என்ன வல்ல வீரன் சொல்லி கூப்பிடுறான்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி கேட்க ஆரம்பிச்சார். அப்போ கர்த்தருடைய தூதனானவர் என்ன சொல்லுகிறாருன்னா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடையே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். நீ இருக்கிற உன்னுடைய பலத்தோடவே நீ போ, இஸ்ரவேலை மீதியானியர் கையிலேந்து நீதான் ரட்சிக்க போற அப்படின்னு சொல்கிறார். நம்ம கூட நினைப்போம், கடவுள் என்னை பார்த்து மைட்டி வாரியர் சொல்லிட்டாரு, நான் ரொம்ப வல்ல வீரன் சொல்லிட்டாரு, அப்ப நான் எவ்வளவு பலசாலி நம்ம கூட நினைப்போம். ஆனா இல்ல, நான் எல்லாம் நினைச்சா ரொம்ப பலவீன பாண்டர். ஆனா என்னையும் அழைக்கிறாருன்னா என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய தேவனாலேயே ஆகும் அப்படின்னு ஒரு வசனம் கூட இருக்கு இல்லையா. நம்ம பலத்தினால கிடையாது, நம்ம சுய பலத்தினால நம்மள மைட்டி வாரியர் வல்ல வீரன் சொல்லி அழைக்கிறது இல்லை. கிதியோனே அப்படித்தான், அவனுடைய பலத்தை பார்த்து ஆண்டவர் அழைக்கல. அப்போ கிதியோன் என்ன சொன்னார், ஆண்டவரே நான் என் வீட்டுல ரொம்ப சின்ன பையன், என் குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம், நான் எப்படி இஸ்ரவேல் மக்களை நான் ரட்சிக்க முடியும் ஆண்டவரே அப்படின்னு மறுக்க பேசிக்கிட்டு கொண்டுதான் இருக்கிறார். நாமளும் இப்படித்தானே செய்வோம். ஆண்டவர் ஊழியத்துக்கு நம்மளை அழைக்கும் போது, ஆண்டவரே நான் ரொம்ப பலவீன பாண்டேன், நான் அவ்வளோ அறிவாளி கிடையாது, நான் அவ்வளோ நல்லவ கிடையாது, நான் ஊழியத்துக்கு செய்ய பாத்திரமே இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நாமளும் பேசியிருப்போம் இல்லையா. நானும் கூட பேசியிருக்கேன். ஆனா கடவுள் கிதியோனை கொண்டுதான் செய்வேன்னு சொன்னாரு. அந்த காலத்துல எல்லாம் தூதர்கள் தன் கண் முன்பாக தோணுனா அந்த மக்கள் இறந்து போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயம் வேற அந்த நேரத்துல. அப்போ நான் மடிந்து போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி கிதியோன் பயந்தான். தூதர் என் கண் முன்னாடி நிக்கிறாங்களே, நான் மடிந்து போயிடுவேணும் அப்படின்னு சொல்லி பயந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ சாவதில்லை,
பயப்படாதே. அந்த நேரத்துலதான் கிதியோன் ஒரு பலிபீடத்தை கட்டி, கர்த்தருக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி யெகோவா ஷாலோம்னு பேருகிறார். அதே போல இஸ்ரவேல் ஜனங்களையும் நீங்க பின்வரவும் வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களையும் மீட்டு கொண்டான். இன்னைக்கும் கூட இதை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பான சகோதர சகோதரியே, இன்னைக்கு உங்களை மைட்டி வாரியர் சொல்லி கடவுள் உங்களை அழைக்கிறார். உங்க குடும்பத்துக்காக இருக்கட்டும், உங்க அக்கம் பக்கத்தினருக்கா இருக்கட்டும், உங்க உறவினர்களுக்காக இருக்கட்டும், இந்த தேசத்துக்காக இருக்கட்டும், நீங்க தான் ரட்சிக்க போறீங்க. உங்களை கொண்டுதான் ஆண்டவர் உங்க குடும்பத்தையும், உங்க அக்கம் பக்கத்தினரையும், உங்க ரிலேட்டிவ்ஸையும், ஏன் இந்த தேசத்தையும் ரட்சிக்கிறதுக்கு உங்களை அழைக்கிறார். வல்ல வீரனேன்னு சொல்லி அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று நாமளும் அதற்கான பணிகளை ஆரம்பிப்போமா? கண்களை முடிச்சுக்கும் செய்வோம். அதிகமாய் நேசிக்கிற பரலோக பரமபிதாவே, அப்பா இந்த நல்ல நேரத்துக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யெகோவா ஷாலோமே, அப்பா இந்த நாமத்தை தியானித்தோமே கர்த்தாவே. என்னோடு அமர்ந்து ஆண்டவரே ஜெபத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆண்டவரே சிறியோரையும் பெரியோரையும் உங்க கரத்துல கொடுக்கிற ஆண்டவரே, சமாதானத்தின் தேவன் உங்க சமாதானத்தை ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்கு தரும்படி ஆயிடுச்சு வீக்கிற ஆண்டவரே. வல்ல வீரனேன்னு சொல்லி கிதியோனை அழைத்தது போல ஆண்டவரே எங்க ஒவ்வொருவரையும் நீங்க அழைக்கிற சத்தத்தை நாங்க கேட்க கிருப தரும்படி ஆயிடுச்சு வீக்கிற சமாதானத்தை தரும்படி ஆயிடுச்சு வீக்கிற ஆண்டவரே. அப்பா இப்போ அமர்ந்து கொண்டு ஆண்டவரே உங்களிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேரே ஆசீர்வதிங்க. அவர்களை கொண்டு உங்க குடும்பத்தையும் ஆண்டவரை அக்கம் பக்கத்தினரை ரட்சிக்கும்படியா உங்க கரத்துக்கு கொடுக்கிற துதி கன மகிமை அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you all. See you tomorrow.